Hallo liebe Leute, willkommen zurück auf meinem Kanal. Quasselköniginoட 4 Laser Friday, Episode Number 9. இன்னைக்கு நான் எடுத்திருக்க டாபிக்னு பார்த்தீங்கன்னா க்ரோஸா ஒன் பிரைட்டா அப்படின்னு. இதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த புக்கை பற்றி ஆக்சுவலாக சொல்லி ஆகணும். மோஸ்ட்லி இங்கே ஜெர்மனில் இருக்கவங்க இங்கே நீங்கள் வந்து ஸ்ப்ராகை லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஸ்ப்ராக் ஷூலையில் எல்லா ஸ்ப்ராக் ஷூலையிலையுமே இந்த புக் இருக்கும், டாய்ச் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆர்டிகல் நம்மளுக்கு நியூஸ் பேப்பரோட சேர்ந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆர்டிகல் சொல்லலாம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம வந்து பெசால் பண்ணோம். பெசால் மீன்ஸ் நம்ம வந்து பே பண்ணி தான் வாங்கணும். மோஸ்ட்லி எனக்கு இங்கே லோக்கலில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் மோஸ்ட்லி எல்லா ஸ்ப்ராக் ஷூலையிலுமே இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கல் இருக்கும், ப்ளஸ் யுபங்கன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ புது வார்த்தை ஏதாவது இருக்குன்னா அதுக்கு சைடில் மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐன் டிப்பன் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஸ்கிரைபன் நம்ம டைப் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் ஐன் டிப்பன். அது அவங்க எவ்வளோ அழகாக கம்ப்யூட்டர் ஸ்கிரைபன் அப்படி சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்படி இப்போ ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து டிக்ஷனரி எடுத்துக்கிட்டோன்னா இங்கிலீஷ் வார்த்தைக்கு இங்கிலீஷே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க, ப்ளஸ் தமிழில் ஒரு சில டிக்ஷனரியில் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து டாய்ச் வார்த்தைக்கு டாய்ச்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ A1 வேறு மாதிரி படிச்சிருப்போம், A2 வேறு வார்த்தை படிப்போம் சேம் மீனிங்கோட, அதே B1 வந்து வேறு வார்த்தை படிப்போம். அந்த மாதிரியான கொஞ்சம் என்ட்விக்லுங்க்கு இந்த புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, தேவையான அளவுக்கு நான் இந்த புக்கை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, டாபிக் போகலாமா? க்ரோஸா ஒன் பிரைட்டா, இது வந்து ஒரு சைஸை பற்றின ஆர்டிகல்னு சொல்லலாம். சும்மா சின்னதாக ஒரு சின்ன ஆர்டிக்கல் தான். நம்ம ஒரு வேளை இப்போ குண்டாயிட்டோன்னா இப்போ நம்ம எந்த சைஸில் இருக்கமோ அதை விட 1 இன்ச்சு பெருசாக தான் நம்ம ட்ரெஸ் எப்பவுமே நம்ம வாங்குவோம் இல்லையா. இதில் வந்து அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து டயட் மெயின்டைன் பண்ணாமல் ப்ளஸ் அந்த பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸும் வாங்காமல் இவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்க குண்டானதை அப்படின்றத தான் இவங்க வந்து இந்த ஆர்டிக்கலை சின்னதாக சொல்லியிருக்காங்க. Größer und breiter. Was tut man, wenn das Kleid in Größe 40 zu eng ist? Man macht eine Diät oder kauft ein neues Kleid in Größe 42. Vielleicht passt bald aber auch ein neues Kleid in Größe 40, ganz ohne Diät. Es wird nämlich wahrscheinlich bald neue Kleidergrößen geben, denn die Deutschen sind in den letzten Jahren größer geworden und breiter. Das ist das Resultat des Projekts Size Germany. Für das Projekt haben Wissenschaftler 13.000 Männer, Frauen und Kinder vermessen. Frauen sind seit 1980 im Durchschnitt um einen Zentimeter größer geworden. Ihre Hüfte ist 1,8 Zentimeter breiter und der Brustumfang ist 2,3 Zentimeter größer geworden. Männer sind in der gleichen Zeit im Durchschnitt um 3,2 Zentimeter gewachsen. Ihre Hüfte ist 3,6 Zentimeter breiter geworden und ihr Brustumfang ist jetzt 7,3 Zentimeter größer als 1980. Warum das so ist? Die Deutschen haben mehr Geld, essen mehr Fett und sind medizinisch besser versorgt, sagt Martin Rupp, Projektleiter von Size Germany. Jetzt wird die Kleidungsindustrie reagieren und größere Hosen, Röcke und Pullover herstellen. Dann passt auch die breitere Hüfte wieder gut in Größe 40. கேட்கவே நல்லா இருக்குல்ல. நான் கூட நம்ம நாட்டு ட்ரெஸ்ஸோட சைஸ்க்கும் இந்த நாட்டு ட்ரெஸ்ஸோட சைஸ்க்கும் ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நாட்டில் வந்து எல் சைஸ் நம்ம எடுக்கிற மாதிரினா இங்கே வந்து எஸ் சைஸு இல்லாட்டி எம் சைஸே நம்மளுக்கு வந்து சூட் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. ஏன் இவங்க இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு புரியுது என்ன அதோட பேக்ரவுண்டில் இருக்க ஸ்டோரின்னு. இதுலேயும் ஒரு சில புது வார்த்தைங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களே அந்த சைடில் வந்து ஒரு சில வார்த்தைங்களுக்கு டாய்ச்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதோட இமேஜையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அதை தாண்டியும் உங்களுக்கு வந்து எதனா வார்த்தை தெரியலன்னா அந்த வார்த்தையை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். Wenn euch das Video gefallen hat, gebt mir einen Daumen hoch und abonniere meinen Kanal Die Quasselkönigin. Pass auf dich auf.